Hey all, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேக்கப் வீடியோ தான். ஸோ கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரெடி ஆகலாம் அப்படின்ற ப்ராடக்ட்லேருந்து நான் உங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், லாக்மியோட பீச் மேக்கப். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கீங்க, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ரொம்ப ஆயிலியாக வந்து இருக்காது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக மேக்கப் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டன்ட். மேக்கப்பை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே யூஸ் பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்து நல்லாவே ஸ்டே ஆகும். ப்ளஸ் மேக்கப் போடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே இந்த ஸ்டெப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்கள் மேக்கப்புமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து ஸ்கின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து கன்சீலருக்கு போயிடுறேன். ஸோ கன்சீலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆரேஞ்ச் கரெக்டர் வச்சு நான் இந்த டார்க் ஸ்பாட்டு, என்னோடய ஐ கீழே இது எல்லாத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஆரேஞ்ச் கரெக்டர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஆரேஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த டார்க் ஸ்பாட்ஸு, ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் இது எல்லாமே வந்து அது ஈவன் ஆக்கிடும். உங்கள் ஸ்கின்னோட வந்து ஓவராலாக வந்து ஈவன் ஆக்கி உங்களுக்கு ஒரு ஈவன் டோன் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கோ இல்லை எல்லாம் போனீங்கனாலும் அப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து க்ரே ஆக ஆரம்பிச்சிடும் டைம் ஆக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ எங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து பிளாக் டாட்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், ஸோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து ஆரேஞ்ச் கரெக்டர் வச்சு நான் ஓவராலாக வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சிம்பிளான லுக் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷனே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, டோட்டலாக ஃபவுண்டேஷன் ஸ்கிப்பு. ஒன்லி கன்சீலர் மட்டும் வச்சு எப்படி நல்லா ஒரு க்ளோவான ஒரு லுக், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவலுக்கே எப்படி வந்து அந்த லுக்கை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வந்து பார்க்குறோம். இன்றைக்கி எனக்கு வந்து இந்த சைடு வந்து டார்க் ஸ்பாட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆரேஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கன்சீலரோ இல்லை ஃபவுண்டேஷனோ எது போட்டாலுமே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஈவன் டோனாக ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நான் ஸ்கிப் போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே உங்களுக்கு எந்த ஒரு டார்க் ஸ்பாட் எதுவுமே இல்லை அப்படின்னா மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் வந்து ஐக்கு கீழே உங்களோட நோஸ், உங்களோட மவுத்தை சுற்றி இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு லைட் ஷேட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் உங்களோட ஷேடை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கன்சீலர் போட்டு மேட்ச் பண்ணி கன்சீலருக்கு வந்து நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிக்விட் கன்சீலர் சூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து வார்ம் சாண்ட். ஸோ இது வந்து நான் எங்கெல்லாம் ஆரேஞ்ச் கரெக்டர் போட்டனோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு நல்லாவே மீடியம் கவரேஜ் கொடுக்கும். ஸோ நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவல் போகிறீங்க இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னா இந்த ஒரு கன்சீலர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் உங்கள் மேக்கப்பை. ஓகே, நல்லாவே வந்து கவரேஜ் கொடுக்கும். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டோன்றதுனால நீங்கள் கன்சீல் வந்து நல்லாவே பண்ணிக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் டாட்ஸ் இருக்கவங்க, பிக்மெண்டேஷன் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்லாவே கவர் ஆகும். அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு
ஃபுல்லாகவே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரஷ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ப்ரஷ் இல்லை பியூட்டி பிளெண்டர் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ வச்சு நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எவ்வளோக்கோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோ வந்து ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னோட வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஸோ அப்போ தான் உங்கள் மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் நல்லாவே வந்து கன்சீல் பண்ணியாச்சு. ஸோ தெரியுதா உங்களுக்கு நல்லாவே வந்து என் ஸ்கின் வந்து ஈவன் ஆகிடுச்சு. இதுவே எனக்கு வந்து போதும். நான் வந்து கன்சீலர் வந்து நான் இதுக்கு மேலே வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து போடலை. ஸோ இதுவே எனக்கு போதும். நான் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் ரெடி ஆகிறதுனால எனக்கு வந்து இது வந்து ஃபவுண்டேஷன் வந்து தேவையில்லை. ஸோ ஓகே, இதுவே ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், நான் ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே ஈவனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ணு கீழே நம்ம நெத்தி, நோஸு, இந்த இந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக தெரியணுன்றதுக்காக நான் வந்து மெப்ளினோட இந்த கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நோஸ் கிட்ட கண்ணு கிட்ட கொஞ்சம் சின் கிட்ட. ஸோ இது நல்லாவே உங்களுக்கு வந்து லைட்டாக நாக்கி காமிக்கும். ஸோ இந்த ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் நீங்கள் கன்சீலர் உங்களை விட ஒரு ஷேடு இல்லை 2 ஷேடு வந்து அதிகமாக போட்டு நீங்கள் கன்சீல் பண்ணும்போது ரொம்பவே வந்து ப்ரைட்டாக காமிக்கும். இந்த ஹைலைட்டிங் பார்ட்ஸில் மட்டும் நல்லாவே ப்ரைட்டாக காமிக்கும். நான் அதே ஸ்பாஞ்ச் வச்சு நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபவுண்டேஷனே சில டைம் தேவைப்படாது. ஃபவுண்டேஷன் மெயினாக நினைக்கிறவங்க இந்த கன்சீலர் வச்சு உங்களோட மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ டன். எனக்கு இந்த பேஸே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்குது. எனக்கு ரொம்ப மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாகவும் போடாமல் ரொம்பவும் டயர்டாக இல்லாத மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப நல்ல உங்களுக்கு நிஜமாவே நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். நைஸ். வந்து நான் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட். ஸோ இதுவும் மெப்ளின்லேருந்து காம்பேக்ட் எடுத்து அதே ஸ்பாஞ்சில் நல்லா வந்து கவர் பண்ணிக்கிறேன். பவுடர் போட்டு நல்லா செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷு. ஸோ ப்ளஷ் வந்து நைக்காலேருந்து இந்த 2-in-1 ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஷ் வச்சு இந்த ஷேட் எடுத்து தென் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் லைட்டாக வந்து நோஸ் வந்து லைட்டாக நான் கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டார்க் ஷேட் கன்சீலர். என்னோடய நோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக தெரியணுன்றதுக்காக ஒரு நல்ல டார்க் ஷேட் கன்சீலர் எடுத்து ஸோ வந்து நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். மேலே என்ன பண்ணுறோன்னா ஹைலைட்டிங்க்கு போட்டு அதே கன்சீலர் எடுத்து இந்த அதில் மட்டும் கொஞ்சம் ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா நோஸ் வந்து ஹைலைட்டிங்காக தெரியும். ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோக்கு வந்து மெஸ்க்லையோட இந்த ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து டைரெக்டாக பிளாக் போகாமல் இந்த ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு வந்து நேச்சுரலாக அவங்களோட ஐப்ரோ வந்து காமிக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப் எல்லாமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கேப் ஃபில் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்தோடனே வந்து ட்ராயிங் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிடாது.
ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கேப் இருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணுங்கள். ஸோ நைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதே மாதிரி நான் இந்த சைடும் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். வச்சு நல்லாவே வந்து ஐப்ரோ வந்து ஈவன் ஆக்கிக்கோங்க. ஈவன் பண்ணிக்கிறோம். எஸ், இப்போ ஐ லுக் பண்ணிக்கலாம். ஐ லுக் வந்து ரெட் கலர் வந்து இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வந்து ரெட் கலர் அப்படின்றனால நல்லா ஒரு நியூட் ஷேட் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்மோக்கியான ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நான் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரௌன் ஷேட் வச்சு ஃபர்ஸ்ட் நான் இந்த நார்மல் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரௌன். ஸோ இது 2 ப்ரௌன் கலர் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸ்மோக்கி ஆகின்றனால ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு ஆரஞ்ச் கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த கலர் வந்து நமக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து நல்லாயிருக்கும். என்னதான் மேக்கப் பண்ணாலும் நம்ம இந்த ஐ லுக் மட்டும்தான் வந்து மேக்கப்பே வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கி காட்டும். ஸோ அதனால் நம்ம ஐ லுக் மட்டும் நம்ம நல்லா கொஞ்சம் அழகாக பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஆரஞ்ச் வித் ஒரு ப்ரௌன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் போட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம ரொம்ப ரெட் ரொம்ப டார்க்காக போடணும். இது மேலே வந்து நம்ம வந்து காஜல் போட்டு ஸ்மெச் பண்ணிக்கலாம். நான் காஜல் வந்து இந்த கார்னர் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக ஐலைனர் வச்சு பண்ணுறதை விட இந்த ஸ்மோக்கி ஐ வந்து உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த காஜல் வந்து நம்ம போட்டுட்டு இது நல்லா வந்து ஸ்மெச் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது மேலே வந்து அந்த நம்ம எந்த ஷேட் எடுத்தோமோ அதே ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து நல்லா வந்து அது மேலேயே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இந்த கண்ணிலையும் வந்து பண்ணிடலாம். ஓகே, நான் 2 கண்ணிலையுமே அதே மாதிரி போட்டேன். ஸோ எஸ், நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம கீழே அதே மாதிரி வந்து நம்ம காஜல் போட்டு இதே மாதிரி கீழேயுமே வந்து ஸ்மெச் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு காஜல் வச்சு நம்ம வாட்டர் லைனில் வந்து போட்டுக்கிறேன். எந்த ப்ரஷ் வச்சு நம்ம மேலே சொல்லணுமோ அதே ப்ரஷ் வச்சு கீழே வந்து நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம மேலே ஐஷேடோக்கு வந்து பிளெண்ட் பண்ணுற அதே கலர் வந்து இது இருக்கனால நம்ம இதுக்கு மேலே வந்து கலர் எடுக்க வேணாம், ஐஷேடோ எடுக்க வேணாம். ஸோ அதை வச்சே வந்து நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணியாச்சு. இட்ஸ் நைஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, ஐ லுக் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபிட்மியோட இந்த லூஸ் பவுடர் வச்சு நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஐ பாயிண்ட், ஸோ இந்த இடம் இங்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த பவுடர் வச்சு நான் செட் பண்ண போகிறேன். ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்கள் மேக்கப் வந்து நல்லாவே ஸ்டே ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லூஸ் பவுடர் வச்சு நம்ம ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ஆயில் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக உங்களுக்கு வந்து ஆகுது ஃபேஸில் அப்படின்னா, இந்த பவுடர் வந்து பவுடர் போட்டு நம்ம செட் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா மேக்கப் நல்லா வந்து லாக் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும். இட்ஸ் அந்த க்ளோ தெரியுது அவங்களுக்கு, சூப்பராக இருக்கும். ஹைலைட்டிங் பாயிண்ட் மட்டும் உங்களோட சின், கன்னத்தில், நெத்தியில் கொஞ்சம், நோஸு, ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் போதும். நீங்கள் ஹைலைட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக அந்த லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக்
லிப்ஸ்டிக் வந்து நல்லா ஒரு டார்க்கர் ஷேடாக நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு. ஸோ நான் நல்லா ஒரு ரெட் கலரு அதுலேயே வந்து டபுள் ஷேட் வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நைஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணியாச்சு லிப்ஸ்டிக்கை. ஃபஸ்ட்டாக வந்து மஸ்காரா போட்டு நம்ம மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேக்கப் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நிஜமாகவே செம்மையாக இருக்குது. ஹேர் மட்டும் செட் பண்ணிவிட்டு ஃபுல் லுக்கே பார்த்துடலாம். ஹேர் ஸ்டைல் வந்து நான் வந்து போனி மட்டும் போட்டால் ஒரு மெஸ்ஸியாக ஒரு போனி மட்டும். ஸோ இதுவே எனக்கு ஓகே. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.